அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் வெல்வெல் விச்சன் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்ம வந்து இப்போ 12th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்டரியில் 6th லெசன். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய மீட்பு நாள் வரைக்கும் பார்த்திருப்போம். ஸோ மீட்பு நாள் எதுக்காக கடைபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காங்கிரஸ் வந்து எப்போ வந்து பதவியை ராஜினாமா செய்யறாங்களோ அந்த நாளை வந்து மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸ் வந்து கொண்டாடி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல இருந்தே பார்த்திருப்போம். இந்த லெசன் எல்லாமே கம்ப்ளீட்டாவே எப்படி வந்து இந்து முஸ்லிம் நடுவில் ஒரு பிரிவினைவாதம் உருவாச்சு, அது மூலியமா என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு உருவாச்சு அப்படிங்கிறதுலாம் தான். ஸோ இதுக்கப்புறமா அடுத்தடுத்த பரிணாமங்கள் பார்த்திருப்போம். ஸோ காங்கிரஸ் கிட்ட அவங்க அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, எங்களுக்காக சொல்லி தமிழ்நாடு வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க, ஸோ இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க, தேர்தல் காலத்துல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் தான் நம்ம இதுல பார்த்திருப்போம். ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேரடி நடவடிக்கை நாள். ஸோ நேரடி நடவடிக்கை நாள்னா என்ன? இப்போ மீட்பு நாளுக்கு அடுத்தது ஏன் நேரடி நடவடிக்கை நாள் வருது அப்படிங்கிறது தான். இப்போ மீட்பு நாள் அப்படிங்கிறது எதுக்காக வந்திருக்கும்? காங்கிரஸ் வந்து எப்ப ராஜினாமா பண்ணாங்களோ அது. அதே மாதிரி நேரடி நடவடிக்கை நாள் அப்படிங்கிறது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கயாஸ் நிறைய போய்கிட்டே இருந்துச்சா, ஸோ இந்து முஸ்லிமோட பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்காகன்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு நீங்க கொடுத்துருங்க, நாங்க வந்து எங்களோட வேலையை பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க பிரிட்டிஷர்ஸும், சரி ஓகே இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகுது இவங்களோட இஷ்யூஸ், அதனால இவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுடைய மாகாணங்களை பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியா தனியா பாகிஸ்தான் தனியா பிரிக்கணும். அப்படி பிரிக்கிறதுக்காக இவங்களுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் அமைப்பு, அரசியல் நிர்ணய சபைகள் வந்து உருவாக்கணும். ஸோ இவங்களுக்கு ஃபுல் சுப்ரீம் பவர் நம்ம கொடுக்க போறோம். அந்த சுப்ரீம் பவரை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கேள்விகளே. அப்ப அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்க வராங்க. இப்ப பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியா வந்து அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய அதிகாரங்கள் அவங்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்ப இங்க அகைன் அவங்களுக்காக சொல்லி ஒரு குழுக்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழுக்கள் மூலமா நீங்களே உங்களுக்கான கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்னென்ன ரூல்ஸ் நீங்க அமெண்ட் பண்ணணும், யார் யாருக்காக அமெண்ட் பண்ணணும், இதுல பாதிக்கப்படுறவங்க யாரு என்ன, இந்த லிஸ்ட் எல்லாமே அவங்க எடுக்கணும். சோ இதுக்கு ஒரு குழு கண்டிப்பா தேவைப்படுதா. அந்த குழு அமைக்கிறதுக்காக இவங்க அங்க இருந்து இங்க வராங்க. இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி நீங்க அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ கடைசியா ஆனா முஸ்லிம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்க, ஜின்னாவும் சேர்த்து எக்ஸெப்ட் பண்ணிக்குவாங்க. அரசியல் நிர்ணய சபையில வந்து நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸெப்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்ல நாங்க வந்து இந்த அரசியல் நிர்ணய சபையில எக்ஸெப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு மறுபடியும் அவங்களுக்கான பயம் வந்திருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம மைனாரிட்டியா இருக்கறனால நம்மளுக்கான உரிமைகள் அவங்க கொடுக்க மாட்டாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு இஷ்யூவும் வந்திருக்கும். இந்த மீன்வேல் வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது முஸ்லிம்ஸ் அவங்களுடைய பெரும்பான்மையை வெற்றி பெற்றிருப்பாங்க. பொது இடங்கள் எல்லாமே காங்கிரஸ் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே காந்தி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகே இது சரிப்பட்டு வராது. அவங்களுக்கு அது வரைக்கும் என்ன பண்ணிருப்பாருன்னா, எனக்கு தமிழ்நாடு கோரிக்கை வேண்டாம், எல்லாருமே ஒட்டுக்கா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஃபைனலி அவரே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் நேரடி நடவடிக்கையினால கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்ட். இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஒன் வேர்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நேரடி நடவடிக்கையினால் அப்படிங்கிறது 1940களுடைய தொடக்கத்துல இந்து மற்றும் முஸ்லிம்களுடைய வகுப்புவாதங்கள் ஒன்றையொன்று ஊட்டி வளர்த்தன. ஸோ எங்களுக்கு நடுவில் பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது எப்போ டைரக்டா அவங்களுடைய ஒரு பெரிய பிரச்சனையை அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1942ல 1942ல என்ன நடந்திருக்கும்? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்திருக்குமா? அப்போ 1942ல் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை முஸ்லீம் லீக் வந்து வெளிப்படையாவே புறக்கணிச்சது. ஸோ நாங்க வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம். ஏன்? பிரிட்டிஷர்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கான சலுகைகள் அவங்க மூலியமா டைரக்டா கிடைக்கும். நம்ம காங்கிரஸை நம்பணுங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல ஒரு டெசிஷனுக்கு வந்திருப்பாங்கல்ல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 1942ல நடக்கக்கூடிய வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை இவங்க புறக்கணிக்கிறாங்க. 1946ல அரசியல் நிர்ணய சபைக்கு நடைபெற்ற தேர்தல்ல முஸ்லீம் லீக் வந்து மத்திய சட்டமன்றத்துல அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட 30 இடங்களையுமே வெல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாகாணங்கள் ஒதுக்கப்பட்ட பெரும்பான்மையான இடங்களையுமே வெல்றாங்க. ஓகேங்களா? சோ இது எதுக்காக நடத்தப்பட்ட ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசியல் நிர்ணய சபைக்கு உங்களுக்கான ரூலை நீங்களே வழங்கிக்கோங்க, உங்களுக்கான விஷயங்களை நீங்களே எடுத்துக்கோங்க, எப்படி ரூல் பண்ணுவோம் கைடன்ஸ் நம்ம தரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசியல் நிர்ணய சபைக்காகன்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் நடத்துறாங்க. அந்த தேர்தல்ல முஸ்லீம் லீக் வந்து வின் பண்றாங்க. சோ எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சும்மா அப்பசப்பமான வின்லாம் கிடையாது. 30 இடங்களையுமே அவங்க பெரும்பான்மை எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் அவங்களுக்காகன்னு சொல்லி இடஒதுக்கீடு இருக்கோ அந்த இடத்துலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் லீக் வின் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ப காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொது இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து காங்கிரஸ் வின் பண்றாங்க. ஓகேங்களா? காங்கிரஸ் கட்சி
பொது தொகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தையுமே வெற்றிகரமாக கைப்பற்றியது. வேற வழியே இல்லை. அப்போ இவங்களுக்கான ஒரு இஷ்யூ வந்துரும்ல. சோ பொது தொகுதிகள் அப்ப இவங்கள யார் ஹைலைட் அப்படிங்கக்கூடிய ஒரு இடங்கள்லாம் வரும். சோ இதுதான் வந்து ஒரு ரீசனா இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் இந்திய மக்களினுடைய குரலாக ஒலிக்கும் கட்சி அது மட்டுமே அப்படிங்கக்கூடிய கருத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அங்க முஸ்லிம்க்கும் ஹிந்துக்கும் வந்து பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. அப்ப இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க ஆல்ரெடி. இப்ப முஸ்லீம் லீகும் தனியா ஒண்ணு போயிடுச்சு, அவங்க முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்குறவங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காங்கிரஸும் தனியா பிரிஞ்சிருச்சு, இது வந்து இந்துக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துருச்சு. அப்ப இவங்களுடைய ஒற்றுமை அங்க நிலை குலைஞ்சிருச்சு. இந்த ரீசன்னால இவங்க பிரிட்டிஷ்காகன்னு சொல்லிட்டு இவங்களுடைய கருத்து தெரிவிக்கிறது வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. அதுதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் இந்திய மக்களினுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய கட்சி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ் வந்து தகுதி இழந்துருச்சு. சோ முதல்ல நம்ம எப்படி காங்கிரஸை பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு சமய சார்பின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னு தானே பார்த்திருப்போம். பட் நாளாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கருத்தை அவங்களை விட்டு போயிடுச்சு. 1946 ஸோ 1946 தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க வந்து உள்ள வராங்க. கிரிப்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழு, இதுல வந்து அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லி வராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய இவங்க எல்லாத்தையும் வந்து கொண்டு வரதுக்காக. ஸோ அப்ப அதுல யார் வந்து செயலரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபெட்ரிக் லாரன்ஸ். ஸோ ஃபெட்ரிக் லாரன்ஸ் தான் வந்து ஹெட்டா இருக்காரு. அவங்களோட தலைமையில 3 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைச்சரவை தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வருது. ஓகேங்களா. ஸோ 1946 அமைச்சரவை தூதுக்குழு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம பாலிட்டிலையுமே படிப்போம். அமைச்சரவை தூதுக்குழு யார் வராங்க, அதுல எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க, யாரு ஹெட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அமைச்சரவை தூதுக்குழு எப்ப வருது, 1946 வருது. அதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபெட்ரிக் லாரன்ஸ் அப்படிங்கிற தலைமை தாங்கியிருப்பாரு. இவர் எதுக்காக வந்திருப்பாரு, ரொம்ப முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்கதான் ஏற்படுத்தி வச்ச ஒரு இஷ்யூ, ரைட். சோ எப்போ வங்க பிரிவினை 1905 வந்து உருவாக்குன ஒரு இஷ்யூ தான் இந்து முஸ்லிம் நடுவில் ஒரு பிரிவினை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. அகேன் 1946 அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கு இடையிலான ஒரு பிணக்கத்தை தீர்த்து வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க ஆல்ரெடி அங்க பிரச்சனை போய் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து சார்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐவாஷ் வந்து இங்க நடக்குது. அப்போ அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் சார்ட் அவுட் பண்ணிட்டு அதிகாரத்தை ஒரு இந்திய நிர்வாக அமைப்பிடம் கொடுக்கணும் அப்படிங்கறதா இவங்களுடைய ஒரு நோக்கம். முஸ்லிம் நிர்வாக அமைப்பும் கிடையாது, இந்து நிர்வாக அமைப்பும் கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஒரு இந்திய நிர்வாக அமைப்பு கிட்ட இவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் சார்ட் அவுட் பண்ணிட்டு அவங்களுடைய அதிகாரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபெட்ரிக் லாரன்ஸ் சொல்ல வராங்க. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதுடெல்லி வராங்க. அதுல 3 உறுப்பினர்கள் ஒருத்தர் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரிப்ஸ் அமைச்சரவையின் தூதுக்குழுடைய திட்ட வரைவு தயாரிப்பில் முக்கிய பங்காற்றாரு. சோ அங்க இருக்கக்கூடிய ஒரு என்னென்ன எல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, சோ அந்த அஜெண்டால இவர் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுறாரு. ஓகேங்களா. அப்ப இந்த திட்டமானது இந்தியாவிற்கு 3 அடுக்கு கொண்ட ஒரு கூட்டாட்சி முறையை பரிந்துரைக்குது. அந்த 3 அடுக்கு முறை அப்படிங்கிறது என்னன்னா, சென்ட்ரல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும், மாகாணங்கள் ஒண்ணு இருக்கும், சோ பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இந்த சென்ட்ரலோட பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரிய லெவல்ல அவங்களுக்கு வந்து எந்த அதிகாரங்களும் இல்லாம மாகாணங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள்ல நிதி ஆதாரங்களை வழங்கக்கூடிய அமைப்பா இருக்கணும் அப்படிங்கறத அவங்க முடிவு போறாங்க. மாகாணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க களத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாமே மாகாணங்களுக்கு இருக்கணும். சோ அகைன் அதே மாதிரி கிராம பஞ்சாயத்து, கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரிதான். ஆனா இந்த கூட்டாட்சி முறையில் டெல்லியில் உள்ள மத்திய அரசாங்கம் வந்து ஒருங்கிணைப்பாளரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம வெளியுறவு விவகாரங்கள், தகவல் தொடர்பு, பாதுகாப்பு மற்றும் ஒன்றிய விவகாரங்களுக்கு நிதி வழங்குதல் அப்படிங்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. துணைக்கண்டத்தினுடைய மாகாணங்கள் 3 பெரும் குழுக்களாக வகைப்படுத்தப்படும். சோ இதுலயுமே அகைன் மாகாணங்களும் 3 பிரிக்கிறாங்க. அங்க ஆல்ரெடி ஹிந்து முஸ்லிம் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கனால அப்ப எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்துக்களை பெரும்பான்மையாக கொண்ட மாகாணங்கள்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதுல யாரெல்லாம் வராங்க, பம்பாய் வராங்க, மദ്രാஸ் வராங்க, சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஐக்கிய மாகாணங்கள் வருது, பீகார், ஒரிசா, இது எல்லாமே குரூப் ஏ அப்படின்னு சொல்லி வராங்க. சோ நம்ம முதலே படிச்சிருப்போம். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாலிட்டியில் நீங்க படிச்சிருப்பீங்க. சோ குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, டி அப்படின்னு சொல்லிட்டு 3 குழுக்களா இருந்திருக்கும். அந்த குரூப் ஏ, குரூப் டி வந்து குரூப் பி அப்படிங்கறத வந்து ஸ்டேட்ஸாவும் யூனியன் டெரிட்டரிஸாவும் மாத்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம், ரைட். அப்ப இதுதான் வந்து அதோட பேசிக். சோ இந்த குரூப் ஏ, குரூப் பி அப்படிங்கறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற क्वेश्चनக்கான ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹிஸ்டரியில இருக்கு. ஓகேங்களா. சோ அப்ப என்ன சொல்ல வராங்க, பம்பாய், ஒரிசா, மദ്രാஸ், ஐக்கிய மாகாணம், பீகார், மத்திய மாகாணங்கள் இது எல்லாமே வந்து குரூப் ஏல வந்து அடங்குது. அதே மாதிரி முஸ்லிம்களை பெரும்பான்மையா கொண்டது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பஞ்சாப், சிந்து, வடமேற்கு எல்லைப்புற மாகாணம், பலுசிஸ்தான் இது எல்லாமே வந்து குரூப் பில வருது. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி 2ஆ பிரிக்கிறாங்க, இந்து மாகாணம், முஸ்லிம் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட வங்காளமும் இந்துக்களை பெரும்பான்மையாக கொண்ட அஸ்ஸாமும் குரூப் சில வந்து வருது. ஓகேங்களா. சோ இதுல வந்து 2க்குமே யாருமே உள்ளுக்குள்ள போக முடியாதுல்ல, அவங்க மட்டும் தான் தனித்தனியா இருக்காங்க. அப்ப அவங்களை வந்து குரூப் சி
அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அப்ப இதுதான் வந்து அவங்க கொண்டு வந்து 3 குழுக்கள். இந்த குழுக்கள் தான் பின்னாடி நம்ம என்ன மாத்திரம் அப்படின்னா குரூப் ஏ குரூப் பி வந்து ஸ்டேட்ஸா மாத்திரம், குரூப் சி வந்து டெரிட்டரிஸா யூனியன் டெரிட்டரிஸா வந்து நம்ம மாத்திரம். ஓகேங்களா? அப்போ மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளை தவிர மற்ற அனைத்து துறைகளிலுமே இந்த மாகாண அரசாங்கங்கள் வந்து தன்னாட்சி அதிகாரம் கொண்டு விளங்கும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்றாங்க. இந்த குழுவில் உள்ள சுதேச அரசுகள், இப்ப இந்த சுதேச அரசுகளை யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைதராபாத் சுதேச அரசுகளா இருந்திருக்கும். மேல ஒவ்வொரு இடங்களும் வந்து சுதேச அரசுகள் அவங்க அந்தந்த ராஜாக்களே வந்து ஆட்சி செய்யறோம், நாங்க யாருக்கு எதுவுமே வரதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல சில முஸ்லிம் குழுக்கள் இங்க இணைஞ்சிருப்பாங்க. பின்னால அதையும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்மி மூலியமா தான் இணைச்சிருப்பாங்க. சோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும், ரைட்? சோ சுதேச அரசுகள் எதெல்லாம் வந்து வாரிசுரிமை கொள்கையின்படியும் இல்ல இவங்களுடைய ராணுவத்தின் மூலமா இணைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறத பின்னாடி ஒரு லெசன்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ இதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பின்னாடி ஒருங்கிணைக்கப்பட்டு அந்தந்த குழுக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு அவற்றுடைய அருகில் இருக்கும் மாகாணங்களோட இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு என்ன பிரஜைகள் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உள்ளூர் மாகாண அரசுகள் அவங்களுடைய குழுவில் இருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகளும் நம்ம வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த மாகாண அரசுடைய பெரும்பான்மையான மக்கள் விரும்பினால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். நீங்க நினைக்கிறதுக்காக உங்களுடைய பாலிடிக்ஸ்க்காக உங்களுடைய அரசியலுக்காக அது வந்து சாத்தியப்படாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. மக்கள் விரும்பணும், மக்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரிதான் அது நடத்தப்படும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அப்ப காங்கிரஸ் தலைவர்களும் ஜின்னாவும் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை வந்து முதல்ல அக்செப்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம், ரைட்? ஆனா பல வாரங்கள் நடைபெற்ற ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை மூலமா 1946 ஜூலை 29 அன்னைக்கு என்ன பண்றாங்க, முஸ்லீம் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை வந்து நிராகரிக்கிறாங்க. இதுல வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, நாங்க வந்து இதை அப்போஸ் பண்றோம், அமைச்சரவை தூதுக்குள்ள எங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுடைய பயத்துடைய வெளிப்பாடா அவங்க கொண்டு வராங்க. இதுக்கு அப்போஸ் பண்றதுக்காக தான் இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லிம்களையும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில ஆகஸ்ட் 16 வந்து நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஈடுபடுறதுக்காக அழைப்பு விடுவிக்கிறாங்க. சோ இதுதான் வந்து அந்த நேரடி நடவடிக்கை நாள். ஓகேங்களா? சோ கல்கத்தாவில் 4 நாட்கள் கலவரங்களும் கொலைகளும் நடந்துருச்சு. அதுக்கப்புறமா கடுமையான வன்முறை தாக்குதலுக்கு இட்டு சென்றாங்க. ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. இதுவரைக்கும் நாட்டை வந்து பிரிவினை செய்யும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த காந்தியே முதல்ல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை வந்து ஏத்துக்கிறாங்க. இதுக்கு மேல செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம், ஒற்றுமையெல்லாம் இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை, நம்ம கையை மீறி போயிடுச்சு அப்படிங்கறத அவங்க வந்து உணர்ந்திருப்பாங்க. 1940ஸ்லயே வந்து காந்தியை உணர்ந்திருப்பார், ரைட்? சோ இந்து மகாசபை அப்படிங்கிற உருவாக ஆரம்பிச்சிருக்கும், ராஷ்டிரிய சேவா சங்கம் RSS உருவாக்கி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குட்டி குட்டி ஒரு குழுக்கள்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்பவே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்து முஸ்லிம் கலவரம் அப்படிங்கிறது நம்ம கையை தாண்டி போயிடுச்சு அப்படிங்கறத அவங்க பிலீவ் பண்ணிருப்பாங்க. சோ அதை வந்து கம்ப்ளீட்டாவே இதுல வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாரு. இவங்களுடைய கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேன், நம்ம வந்து பிரிச்சிடலாம், இந்தியா பாகிஸ்தான் சொல்லி பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துருவாரு. அப்ப வேவல் பிரபுவை தொடர்ந்து மவுண்ட் பேட்டன் பிரபு உள்ளுக்குள்ள வராரு. சோ மவுண்ட் பேட்டன் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? சோ அப்ப இவங்களுக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேவலுக்கு அப்புறம் மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படிங்கிறவர் வருவாரு. இந்தியாவினுடைய அரசு பிரதிநிதியாக பொறுப்பேற்றார். அதிகாரத்தை மாற்றித் தரவும் நாட்டினுடைய பிரிவினையை நடைமுறைப்படுத்தவும் அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு. சோ இது மூலியமா இந்தியாவுடைய அவருக்கு பிரிவினையை ஏற்படுத்தி தராங்க. ஓகேங்களா? சோ இதோட இந்த லெசன் முடிஞ்சது. இப்படிதான் வந்து பிரிட்டிஷர்ஸ்குள்ள வராங்க, உள்ள வந்து வகுப்பாத கலவரங்கள் உருவாக ஆரம்பிக்குது. இதனால இந்தியா பாகிஸ்தானா வந்து பிரிய ஆரம்பிக்குது. ஓகேங்களா? சோ பிரிஞ்சிருச்சு. இதோட இந்த லெசன் முடிஞ்சது. இப்ப நம்ம இதோட 1 வேர்ட்ஸ் பார்த்திடலாம். ஓகேங்களா? சோ முகலாயர் காலத்தில் அலுவலகம் மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பாரசீகம் இருந்துச்சு. சோ இந்த பாரசீகத்திலிருந்து எப்ப மாத்தி ஹிந்தி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்களோ அப்பதான் வந்து முகலாயர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம், ரைட்? சோ இப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா பாரசீகம். லண்டன் பிரைவி கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சையது அமீர் அலி. இவர் தான் வந்து லண்டன் பிரைவி கவுன்சிலில் இடம்பெற்றிருப்பாரு. தேர்ட் கொஸ்டின், 1870 வங்காள அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்களிடையே ஐயங்களை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். எதனால சொல்லி பார்த்தோம்னா மேலே பார்த்திருப்போம். சோ பாரசீகத்துக்கு பதிலா ஹிந்தியை கொண்டு வராங்க அப்படிங்கறதுனால இவங்களுக்கு நடுவில் ஒரு பயம் வந்திருக்கும். அப்ப கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இருநாடு கொள்கையை முதல் கொண்டு வந்தவர் யார்? சோ முதல்ல இந்த பாக்ஸ்ல பார்த்திருப்போம் இருநாடு கொள்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர் வாசிர் ஹசன். சோ ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கக்கூடிய கொள்கை யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முகமது இக்பால். ஓகேங்களா? 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. சோ இப்பதான் நம்ம பார்த்திருப்போம் 1937 அமைச்சரவை தூதுக்குழுக்காக சொல்லிட்டு ஒரு தேர்தல்கள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இல்ல 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7 மாகாணங்கள், மொத்தமா 11 மாகாணங்களை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுல 7 மாகாணங்களை வந்து காங்கிரஸ் வின் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லிம் மீட்பு நாளாக கொண்டாடியது. ஓகேங்களா? சோ மீட்பு நாள் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 22 டிசம்பர் 1939. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சோ மீட்பு நாள் அப்படின்னா 22 டிசம்பர் 1939. பின்வருவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ அன்னி பெசன்ட் எதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரம்மஞான சபைக்கு. சையத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்திருப்பாங்க. கிலாபத் இயக்கம், அலி சகோதரர்கள், சுத்தி இயக்கம், தயானந்த சரஸ்வதி. So the answer is 3, 1, 4 and 2.
பின்வரும் கூற்றுகள் இருந்து சரியானவற்றை தேர்வு செய்க. அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையத் அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸை ஆதரித்தார் அப்படின்னு சொல்றாங்க. இது சரி. 1909 தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து மகாசபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது. ரைட். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா RSS உருவாக்கம் 1925ல. ஸோ அது மட்டும் இல்லாம பஞ்சாப்ல இருந்து சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கான குழுக்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். எப்போதும் முஸ்லிம் லீக் நேரடி நடவடிக்கையினாலே அனுசரித்தது. இப்போதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ 16 ஆகஸ்ட் 1946ல வந்து நேரடி நடவடிக்கையினால கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுடைய அமைச்சரவை தூதுக்குழு வந்து அப்போஸ் பண்றதுக்காக. வேவல் பிரபுவுக்கு பின்னர் பதவியேற்றவர். இது எல்லாமே இப்ப பார்த்ததுதான். மவுண்ட் பேட்டன். பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனித்தொகுதி கொள்கையாகும். கரெக்ட். அவங்களுக்காக சொல்லி ஃபர்ஸ்ட் 1909ல தானே பண்ணிருப்பாங்க. ஸோ மீண்டும் மரல சீர்திருத்தம் வந்திருக்கும். முஸ்லிம்களுக்காக சொல்லிட்டு தனித்தொகுதிகள் முதல்ல அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுதான் வந்து பேசிக். ஸோ அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வகுப்புவாதத்தை வந்து வளர்க்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய மோட்டோ. செகண்ட் ஒன், மக்கள் 2 தனித்தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையிலேயே வாக்களித்தனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுவும் கரெக்ட். அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. பின்வருவற்றை பொறுத்து சரியானவற்றை தேர்வு செய்க. சோ இந்து மத மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ இந்து மத மறுமலர்ச்சி யார் மூலியமா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரிய சமாஜம் சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது மூலியமாகும். சோ கலீஃபா பதவி ஒழிப்பு எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1924 அவங்களுடைய ப்ராப்ளம் சார்ட் ஆகும்போது கலீஃபா பதவி வந்து அவங்க ஒழிச்சிருப்பாங்க. லாலா லஜபத் ராய் இந்து முஸ்லிம் மாகாணங்களாக பஞ்சாப் பிரித்தல். சோ அவரே வந்து ஒரு கட்டத்துல சொல்லியிருப்பாங்க இந்து முஸ்லிம் மாகாணங்களா பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராஷ்டிரிய சுய சேவா சங்கம் இப்பதான் பார்த்திருப்போம் 1925ல யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா MS கோல்வாக்கர் அவங்க வந்து இதுல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2, 3, 4 and 1. சோ ஆப்ஷன் E. ஓகேங்களா. 2, 3, 4, 1. சோ இதுதான் இதோட ஆன்சர். சோ இதோட இந்த லெசன் முடிஞ்சது. அடுத்த லெசன் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.